universe. நம்ம பார்க்குற பெரும்பான்மையான ஹாலிவுட் படங்கள் இந்த உலகத்தை எப்படியாவது போராடி காப்பாற்றுற மாதிரி தான் எடுத்து வந்திருப்பாங்க. நம்ம அதை பார்த்து மிரண்டிருப்போம். இப்படியெல்லாம் ரியல் லைஃப்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்போம். ஆனா அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருந்துச்சுன்னா, உலகத்தை காப்பாற்றுறதுக்கு பதிலாக தங்களோட தாய் நாட்டை காப்பாற்றுவதற்கு இந்த மாதிரி போராட்டம் நடந்துருந்துச்சுன்னா, அந்த நிகழ்வு நடந்திருக்கு. உலக வல்லரசான அமெரிக்காவையே கதிகலங்க வச்ச அந்த ஒரு நிகழ்வு தான். அப்படி மிகப்பெரிய சாதனை பண்ண நபர்கள், அன்சங் ஹீரோஸா பல நபர்களுக்கு தெரியாம இதுவரைக்குமே இருந்துட்டு வராங்க. இந்தியா முழுக்க பெருமைப்பட வேண்டிய அந்த ஒரு விஷயம் இருட்டுல புதஞ்சு கிடக்குதுன்னு தான் சொல்லணும். உலக அரங்குல இந்தியாவை மிகப்பெரிய அளவுல பெருமைப்பட வச்ச அந்த ஒரு சோதனை தான் மிஷன் சக்தி. இது பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்டோட பாகம் 2. அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது தமிழ் டிகோட்ஸ் வழங்கும் பிளாக் நைட்ஸ் ஆஃப் இந்தியா. ஆயிரத்தி 1974 முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி அவர்கள் செஞ்ச சோதனை என்னதான் பீஸ்ஃபுல் நியூக்ளியர் டெஸ்ட்னு சொன்னாலும், அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்ம மீது பொருளாதார தடை விதிச்சாங்கல்ல. அமெரிக்கா மட்டும் இல்ல, அமெரிக்கா, சீனா, கனடா போன்ற நாடுகள் நம்ம இது பொருளாதார தடை விதிச்சாங்க. அது மட்டும் இல்ல, ஏதோ பெரிய பாதிப்பு வந்துரும்னு சொல்லிட்டு உலக அளவில் இருக்கும் நியூக்ளியரை வச்சிருக்க நாடுகள் இல்லைன்னா குரூப்ஸ் ஒன்றிணைந்து NSG அப்படிங்கிற குரூப் உருவாக்குனாங்க. அதாவது நியூக்ளியஸ் சப்ளையர் குரூப். இந்த ஒரு குரூப்னால இந்தியாவுக்கு அணுவை வைத்து மின்சாரம் தயாரிக்க தேவையான பேசிக்கான விஷயங்கள், யுரேனியம், கனநீர், அதாவது ஹெவி வாட்டர்ஸ் போன்ற விஷயங்கள் கூட நமக்கு கிடைக்காம போச்சு. இந்த அணுமின் உற்பத்திக்கு நம்ம வெளியே வாங்க முடியாத சூழ்நிலையில் இருந்தது இந்தியா. ஆனா இங்க நடந்த ட்விஸ்டே வேற. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே பனிப்போர் அப்படிங்கிறது போயிட்டு இருந்துச்சு. இந்த பனிப்போர்ல அமெரிக்காவுக்கு உதவுனது பாகிஸ்தான். இதனால இன்டைரக்டா பணம் மற்றும் இராணுவ உதவிகளை கொடுத்து வழங்குச்சு. சீனா பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் தயாரிக்க தேவையான ஒரு சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறாங்க. பட் மறைமுகமா செஞ்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா இதை கண்டிக்கணும் இல்ல, ஆனா அது நடக்கல. என்னதான் சைனா மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இது கவுண்டர் பேலன்ஸா இருக்கும்னு சொன்னாலும், அந்த சமயத்துல இந்தியாவோட நிலை மிகவும் மோசமான நிலையில தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் சைனா, ஒரு பக்கம் பாகிஸ்தான், 2 நாடுகளுமே அணு அப்படிங்கிறத கையில வச்சிருக்கிறாங்க. அதுவும் சைனா முழுவதுமாகவே அணு டெஸ்ட, அணு ஆயுத சோதனையை செஞ்சு முடிச்ச ஒரு நாடு. நமக்கு பொருளாதார தடை போட்டாங்க. அதற்கப்புறமும் பல பிரச்சனைகள் பல இடத்துல இருந்து வந்து தான் இருந்துச்சு. ஏற்கனவே நான் மேலே சொல்லியிருந்தேன், NSGனால நமக்கு போதுமான கனிமங்கள் கிடைக்கல அப்படின்ட்டு. அந்த கனிமங்கள் இருந்தால் தான் நம்ம அடுத்த சோதனைக்கு, ஏன் நம்ம இந்தியாவோட மின் உற்பத்திக்கே அதை யூஸ் பண்ண முடியும். இதனால நம்மளே அதை தயாரிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். இந்திரா காந்தி துவங்கி அடுத்த 24 வருடங்கள் 9 பிரதமர்கள் நம்மளை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த 9 நபர்களில் ஒரு சில நபர்களை தவிர மற்ற எல்லாருமே அணு ஆயுதத்தை நோக்கி அவங்க அடுத்தடுத்த படியில எடுத்து வச்சுட்டே தான் போயிட்டு இருந்தாங்க. வாஜ்பாய் அவர்கள் தான் இந்த டெஸ்ட்டை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடத்துல செய்தி கேட்டிருப்போம். ஆனா இதற்கு அடித்தளமாக இருந்த இன்னொரு நபரையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. 1990களிலேயே நம்மகிட்ட அக்னி மற்றும் பிருத்திவி போன்ற மிசைல் சிஸ்டம் இருந்துச்சு. ஆனா அதுல நியூக்ளியர் வார்ஹெட் வச்சு டெஸ்ட் பண்றதுக்கு பொலிட்டிக்கலா அப்ரூவல் மட்டும் பெண்டிங்கா இருந்துச்சு. அந்த சமயத்துல தான் நரசிம்மராவ் தலைமையில ஆட்சி அப்படிங்கிறது அமையுது. அந்த ஆட்சியில நரசிம்மராவும் அணு ஆயுத சோதனைக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்றாரு. அதுவும் யாருக்குமே தெரியாம. அந்த டெஸ்ட் செய்யறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே எப்படியோ அமெரிக்காவோட உளவுத்துறை அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே அமெரிக்கால இருந்து ஒரு ஃபோன், நீங்க நியூக்ளியர் டெஸ்ட்டை இம்மிடியேட்டா கைவிட்டே ஆகணும். ஒருவேளை நீங்க இதையும் மீறி செஞ்சீங்கன்னா கடுமையான பொருளாதார தடை போடப்படும்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. அந்த சமயம் பனிப்போர் போயிட்டு இருந்த காலம். இதுல இந்தியாவும் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. அந்த சமயத்துல இந்தியாவும் சிக்கி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்திருந்த காலம்.
இந்த இடத்துல மீண்டும் ஒரு பொருளாதார தடை போட்டாங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கணும்னு நினச்சிருந்த நரசிம்மராவ் அவர்கள் அந்த சோதனையை தற்காலிகமாக ஸ்டாக் பண்ணி வைக்கிறாரு. 1995ஆம் ஆண்டு பாஸ் பண்ணி வச்சிருந்த அந்த ஒரு டெஸ்ட்டை வாஜ்பாயிட்ட ஒப்படைத்து போனார் நரசிம்மராவ் அவர்கள். 1997ஆம் ஆண்டு 54 நபர்கள் கொண்ட புதிதாக ஒரு குழு உருவாக்கி இந்த டெஸ்ட்டை ஆரம்பிக்கிறாரு. அந்த குழுவில் பணியாற்ற நபர்கள் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், டாக்டர் ராஜகோபால் சிதம்பரம், டாக்டர் ஹோமி சேதன்னா. 1995ஆம் ஆண்டு ஒரு சோதனை நடத்த தயாராக இருந்தோம்ல, அதற்கப்புறமா அமெரிக்கா நம்ம மீது உளவு கண்காணிப்பை செயற்கைக்கோள் வழியாகவும் சரி உளவாளிகளை வச்சும் நம்ம மீது கண்காணிப்பை அதிகப்படுத்துறாங்க. அந்த உளவு செயற்கைக்கோளோட திறன் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, தரையில் இருக்கும் ஒரு நபர் கையில் கட்டியிருக்க வாட்சில் இருக்கும் டைம் கரெக்டாக கேப்சர் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. இப்படி மிகப்பெரிய தொழில்நுட்பம் கொண்டு நம்ம கண்காணிக்கிற அமெரிக்கா கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு வழியை கண்டுபிடிக்கிறாங்க நமது விஞ்ஞானிகள். கரெக்டாக எந்த டைம் அந்த செயற்கைக்கோள் நம்ம இந்தியா பக்கம் வருது அப்படிங்கிறத கண்காணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பர்ஃபெக்டாக நோட் பண்ணி அந்த டைமில் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நமது விஞ்ஞானிகள். அது மட்டும் இல்லை, சோதனை செய்ய 200 அடி பள்ளம் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு தேவையான மெஷினரிஸை கொண்டு போகிறதுக்கு இராணுவத்தோட வண்டியை யூஸ் பண்ணுறாங்க. அந்த சோதனை செய்யும் இடத்தை இராணுவ சோதனை தளமாக மாற்றுறாங்க விஞ்ஞானிகள். அதற்கு தேவைப்படும் கேபிள்ஸை நிலத்துக்கடியில் புதைக்கிறாங்க. தோண்டிய மணலை காற்று பரவும் போது மண் எப்படி பறக்குமோ அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் போட்டு கரெக்டாக க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. வாகனங்கள் போயிட்டு வந்திருக்கும்ல, அந்த வாகனங்கள் காலையில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் அதே இடத்துல எந்தவித மாற்றமும் இல்லாமல் நிறுத்தப்படுது. அதே மாதிரி இந்த குழுவில் இருக்கும் நபர்களுக்கும் வேற வேற பேர் வச்சாங்க. இந்த டெஸ்ட்டுக்கு தேவையான எல்லா வேலைகளுமே இரவுல மட்டும்தான் செஞ்சாங்க. இந்த சோதனைக்கு தேவையான எல்லா விஷயமும் செஞ்சு முடிச்சாச்சு. கடைசியில் அணுகுண்டு மட்டும்தான் கொண்டு வர வேண்டிய நிலைமை. அந்த அணுகுண்டு மும்பையில் தயாரிக்கிறாங்க. மும்பையிலிருந்து இங்கே கொண்டு வரணும். அந்த சோதனைக்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் குண்டோட சேர்ந்து மே 1ஆம் தேதியே அந்த டெஸ்டோட சைட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. சரியா மே 11, 1998 3:13 இந்தியா அணுகுண்டு சோதனையை உலகத்தில் வேற யாருமே செஞ்சு முடிக்காத ஒரு வரலாற்று சாதனையை செய்கிறாங்க. முதல் முறை நம்ம அணு ஆயுத சோதனையை செஞ்சப்போ பீஸ்ஃபுல் நியூக்ளியர் டெஸ்ட்னு சொல்லியுமே நம்ம எல்லாம் பொருளாதார தடை போட்டாங்கல்ல. அப்போது இந்த டைம் பண்ணதுக்கும் பொருளாதார தடை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்கணும்ல. காரணம், இந்த டைம் நம்ம செஞ்சது வெப்பனைஸ்டு டெஸ்ட்டு. ஆயுதம் ஏந்தி மற்ற நாடுகள் நம்மளை தாக்க நினச்சாங்கன்னா நம்மளாலையும் அந்த நாடை தாக்கி அழிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வெப்பனைஸ்டு டெஸ்ட் இருந்துச்சு. அந்த ஒரு சோதனையில் தான் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டருக்கு நில அதிர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இதை தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட இன்ட்ரோவில் நான் சொல்லியிருப்பேன். அணு என்னோட பிறப்பு உரிமைன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தது அமெரிக்கா. அணு மற்றும் அணு ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு விஷயம் சிறிது நகர்ந்தாலும் கூட எப்படியோ மோப்பம் பிடிச்சிரும். அமெரிக்கா அதை தடுத்து நிறுத்திடும். ஆனால் அமெரிக்காவுக்கு தெரியாமல் ஒரு முறை 2 முறையில் கிட்டத்தட்ட 5 முறை நம்ம நியூக்ளியர் டெஸ்ட்டை பண்ணி முடித்தோம். இது எதுவுமே எந்த நாட்டோட உதவியுமே இல்லாமல் நம்மளே இண்டிஜினியஸாக பண்ண உபகரணங்களை வச்சு பண்ணது. இது இந்தியாவோட பாதுகாப்பில் மிகப்பெரிய மைல்கல்லாக இருந்துச்சு. அது வரைக்கும் மற்ற நாடுகள் இந்தியா ஒரு சாதாரண நாடு தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டெஸ்ட்டுக்கு அப்புறமா நம்ம இது கை வைக்கவே பயந்தாங்க மற்ற நாடுகள். இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு தான் இந்த பொக்ரான் நியூக்ளியர் டெஸ்ட். அது மிஷன் சக்தி ஆகட்டும், இல்லை மிஷன் ஸ்மைலிங் புத் ஆகட்டும். என்னதான் இந்தியா நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணி முடிச்சிருந்தாலும், வெப்பனைஸ்டு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணி முடிச்சிருந்தாலும் இந்தியா ஒரு டீல் போடுறாங்க. எந்த ஒரு நாட்டின் மீதும் ஃபஸ்ட் டைமாக நான் நியூக்ளியரை உபயோகிக்க மாட்டேன் அப்படிங்கிறது தான். இது வேறு எந்த நாடுகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. பட் இந்தியா இந்த ஒரு விஷயத்தை கனகச்சிதமாக செஞ்சாங்க. இது மாதிரி வேறொரு பதிவில் நம்ம மீண்டும் சந்திப்போம்.